வணக்கங்க. இன்னைக்கு முருகர் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினமாவும் செய்து பஞ்சாமிர்தமும் செய்து நம்ம படைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது இந்த தினையை இந்த மாதிரி சுத்தமான தினையாக பார்த்து கடையில் வாங்கிக்கிங்க. அந்த தினையை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வடிகட்டி ஒரு துணியில் போட்டு நம்ம வளர்த்த போகிறோம். டைனிங் டேபிள் மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு ஃபேனில் போட்டு இதை நல்லா வளர்த்திக்குவோம். நீங்கள் சஷ்டி கிருத்திகை நாளில் முருகருக்கு இது மாதிரி தேனு தினமாவும் செய்யுங்க. இப்போ அடுத்ததாக ஆடி கிருத்திகை வரப்போகுது, அதுக்கு இந்த மாதிரி செய்து நீங்கள் படைக்கலாம். தினை ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்குவோம். இது கூட 2 ஏலக்காய் போட்டு இது நல்லா மாவாக அரைச்சிக்குவோம். தினை மாவை நல்லா மாவாக அரைச்சிக்கணும். இதில் நம்ம தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சமயம் முருகன் கடவுள் வள்ளியிடம் சென்று எனக்கு மாவினால் செய்த பழம் வேணும்னு கேட்டாராம். வள்ளி என்ன செஞ்சாங்க, தினையை எடுத்துகிட்டு வந்து அதை மாவாக்கி தேன் கலந்து முருகருக்கு படைத்தாராம். அதனால் முருகர் விரும்பி கேட்டு வள்ளி செஞ்சதுனால இது ரொம்ப உயர்ந்த பிரசாதம். இதை சஷ்டி நாளில் கிருத்திகை நாளில் நீங்கள் செய்து முருகருக்கு படைத்தீங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பஞ்சாமிர்தம் செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்குங்க. மலை வாழைப்பழம் இதுதான் பஞ்சாமிர்தத்துக்கு உகந்த வாழைப்பழம். பழனியில் சித்தர் போகர்லாம் இதை தான் செய்தார். அதனால் மலை வாழைப்பழம் போட்டுக்குவோம். இதை போட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்குவோம். வாழைப்பழத்தை நல்லா அரைச்சிட்டோம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் தேன், கொஞ்சமாக கல்கண்டு, கொஞ்சம் டேட்ஸ், இதெல்லாம் போட்டு இதை நல்லா கலந்துக்குவோம். முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம் இது. பாருங்க, முருகருக்கு இப்போ பிடிச்ச பிரசாதமாக நம்ம வச்சு படைச்சிருக்கிறோம். மாம்பழம், பஞ்சாமிர்தம், தேனும் தினமாவும் இதெல்லாம் வச்சு நீங்களும் இதே மாதிரி படைச்சி முருகனுடைய அருளை பெறுங்க. நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு வரும். தெய்வம் நம்ம வீட்டுக்கே நமக்கு கடாட்சியம் கொடுக்கும். முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும். வாழ்த்துவோம்.